ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். தமிழ் வாக்கியத்தை ஆங்கில வாக்கியமாக மாற்றும் பொழுது ஃபஸ்ட்டு எந்த ஆங்கில வார்த்தை ஆங்கில வாக்கியத்தில் வரும்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். அவனிடம் நிறைய திறமைகள் உள்ளன. இப்போ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹீ வருமா, ஹேஸ் வருமா, ஹேவ்ன்றது உங்களுக்கு வருமா? இந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். ஸோ அதுக்குரிய வார்த்தை என்னது? ஹீ. அதுதான் உங்களுக்கு வரும். ஹீ ஹேஸ் மெனி டேலண்ட்ஸ். அவனிடம் நிறைய திறமைகள் உள்ளன. ஹீனா அவன், ஹேஸ்னா பெற்றுள்ளான், மெனினா நிறைய, டேலண்ட்ஸ்னா திறமைகள். ஹீ ஹேஸ் மெனி டேலண்ட்ஸ். நீங்கள் அங்கே யாரையாவது பார்த்தீர்களா? இப்போ இது ஆங்கில வாக்கியமாக மாற்றும் பொழுது நீங்கள் எந்த வார்த்தை வரும்னு சொல்லுங்கள். யூ வருமா, டிட் வருமா, வாட்ன்றது வருமா? நீங்கள் அங்கே யாரையாவது பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன், இல்லை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. இதை மாதிரி ஆமாம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் வர வாக்கியத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆமாம் அல்லது இல்லை என்ற கேள்வி வாக்கியம். எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எஸ்ஆர்னோ கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு துணை வினை சொற்கள்னு சொல்கிற டிட்டு, டஸ்ஸு, டூ அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். இல்லைனா வில் வரும், ஆறு, இஸ்ஸு, கேன், மே, அதை மாதிரி வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னோ கொஷினுக்கு இது எஸ்ஆர்னோ கொஷின் வாக்கியம். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? டிட்டுன்றது தான் உங்களுக்கு வரும். டிட் யூ சி எனிபடி தேர்? டிட் யூ சி எனிபடி தேர்? யூனா நீங்கள், டிட் ப்ளஸ் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட் முன்னாடி வரும்பொழுது பார்த்தீர்களா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. எனிபடினா யாரையாவது, தேர்னா அங்கே. டிட் யூ சி எனிபடி தேர்? ஒரு மாதத்திற்கு எத்தனை புத்தகங்களை நீங்கள் படிக்கிறீங்க? யூ வருமா, டூ வருமா, ஹவு மெனின்றது வருமா? ஃபஸ்ட்டு ஆங்கில வாக்கியமாக மாற்றும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் அதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இது ஒரு கேள்வி வாக்கியம். அப்போ என்ன வரும்? கேள்வி வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ என்ன வரணும்? ஹவு மெனின்றது தான் உங்களுக்கு வரும். How many books do you read a month? How many books do you read a month? How many எத்தனை, புக்ஸ்னா புத்தகங்கள், யூனா நீங்கள், ரீட்னா படிக்கிறீங்க, a monthனா ஒரு மாதத்துக்கு. How many books do you read a month? கதை மூடுங்க. when வருமா, க்ளோஸ் வருமா, இல்லை டூன்றது வருமா? இது ஒரு கட்டளை வாக்கியம். ஸோ கட்டளை வாக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினை சொல் தான் வரும். எந்த செயலை செய்கிறீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். ஸோ இப்போ இந்த வாக்கியம் என்ன ஃபஸ்ட்டு வரும்? க்ளோஸ்ன்றது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர். தட்டுக்களை கழுவ வேண்டாம். இது ஒரு கட்டளை. இப்போ டூ வருமா, வாஷ்ன்றது வருமா, டோன்ட்ன்றது வருமா? கழுவ வேண்டாம் அப்படின்னும்போது உங்களுக்கு எதிர்மறை. ஸோ டோன்ட்ன்றது தான் வரும். டோன்ட் வாஷ் த பிளேட்ஸ், டோன்ட் வாஷ் த பிளேட்ஸ். டோன்ட் வாஷ்னா கழுவ வேண்டாம், பிளேட்ஸ்னா தட்டுக்கள். Don't wash the plates. அந்த சிறிய வீட்டை பார்க்க முடிகிறதா? இது என்ன வகையான வாக்கியம்? எஸ்ஆர்னோ கொஷின். ஆமான்னு சொல்லுவோம், இல்லை இல்லைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள் டக்குன்ட்டு. கேன் வருமா, வேர் வருமா, யூன்றது வருமா? ஸோ என்ன வரும்? கேனுன்றது தான் வரும். கேன் யூ see that small house? கேன் யூ சீனா உங்களால் பார்க்க முடிகிறதா? தட்னா அந்த, ஸ்மால்னா சிறிய, ஹவுஸ்னா வீடு. கேன் யூ see that small house? நீ அவளை எங்கே பார்த்த? நீ அவளை எங்கே பார்த்தாய்? இது என்ன வாக்கியம்? இது ஒரு கேள்வி வாக்கியம். அப்போ என்ன வரும்ன்றதை நீங்களே டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். யூ வருமா, சி வருமா, வேர்ன்றது வருமா? ஸோ என்ன வரும்? எங்கே, வேர்ன்றது தான் ஃபஸ்ட்டு வரும். வேர் டிட் யூ சி ஹர்? வேர் டிட் யூ சி ஹர்? வேர்னா எங்கே, யூனா நீ, டிட் ப்ளஸ் சீனா பார்த்தாய் அப்படின்னு அர்த்தம் தருது. ஹர்னா அவளை. வேர் டிட் யூ சி ஹர்? பக்கம் 5ல் இருக்க அடி குறிப்பை பாருங்க. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தலாக சொல்கிறாங்க. இப்போ என்ன வரும்ன்றதை பார்க்க போகிறோம். விச் வருமா, சி வருமா, டூன்றது வருமா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அட்வைஸ் கொடுக்குறோம், ஆர்டர் போடுறோம். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்னா கட்டளை இடுறோம் அப்படின்னும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ப் தான் வரும். என்ன செயலோ அந்த செயலுக்குரிய வார்த்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இதில் நம்ம என்ன வார்த்தையை போடணும்? பார்க்கவும். அதான் இது இந்த வாக்கியத்துக்கான செயல். ஸோ அதுக்கான வார்த்தை என்னது? சி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். See the footnote on page 5. See the footnote on page 5. சீனா பார்க்கவும். அடுத்த முறை நான் உன்னை எப்பொழுது பார்க்கலாம்? சரிங்களா? இப்போ இது என்ன வாக்கியம்? கேள்வி வாக்கியம். அப்போ என்ன ஃபஸ்ட்டு வரணும்?
வென் வருமா, ஐ வருமா, சீன்றது வருமா? ஸோ என்ன வரும்? வென்னுன்றது தான் வரும். வென் கேன் ஐ see you next time? வென் கேன் ஐ see you next time? வென்னா வந்து எப்பொழுது, ஐனா நான், கேன் சீனா வந்து பார்க்கலாம், பார்க்க முடியும், யூனா வந்து உன்னை, நெக்ஸ்ட் டைம்னா அடுத்த முறை. வென் கேன் ஐ see you next time? விருந்தில் நிறைய குழந்தைகள் இருந்தார்களா? ஸோ இது வந்து எஸ்ஆர்னோ கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? டூ, டிட், டஸ் வரணும். இல்லை வேறு, வாசு, கேன், மே இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ எந்த வார்த்தை வரும்ன்றதை நீங்களே சொல்லுங்கள். இந்த சில்ட்ரன் வருமா, வேறுன்றது வருமா, வாட்ன்றது வருமா? இருந்தார்களா அதுக்குரிய வார்த்தை என்னது? வேறுன்றது தான் உங்களுக்கு வரும். வேர் தேர் மெனி சில்ட்ரன் அட் த பார்ட்டி? வேர் தேர் மெனி சில்ட்ரன் அட் த பார்ட்டி? வேர்னா வந்து வேர் முன்னாடி வரும்பொழுது இருந்தார்களா அப்படின்னு அர்த்தம் தருது. மெனினா வந்து நிறைய, சில்ட்ரன் வந்து குழந்தைகள், அட் த பார்ட்டினா வந்து விருந்தில். வேர் தேர் மெனி சில்ட்ரன் அட் த பார்ட்டி? நீங்கள் செல்ல வேண்டும். இதுக்கு உங்களுக்கு ஷுட் வருமா, யூ வருமா, ஹூன்றது வருமா? ஃபஸ்ட்டு யூன்றது தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும். யூ ஷுட் கோ, யூ ஷுட் கோ, நீங்கள் செல்ல வேண்டும். யூனா வந்து நீங்கள், ஷுட் கோனா வந்து செல்ல வேண்டும். அவர்கள் அங்கே காத்திருக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மஸ்ட் வருமா, வென் வருமா, தேன்றது வருமா? அவர்களுக்குரிய தே தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். தே மஸ்ட் வெயிட் தேர், தே மஸ்ட் வெயிட் தேர். தேனா அவர்கள், மஸ்ட் வெயிட்னா வந்து காத்திருக்க வேண்டும், தேர்னா அங்கே, தே மஸ்ட் வெயிட் தேர். குடையை எடுத்து செல்ல மறக்காதீர்கள். இது ஒரு அட்வைஸாக கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரணும்? ஃபஸ்ட்டு வினை சொல்லுதா என்ன செயலோ அதுக்குரியது தான் உங்களுக்கு வந்து வரணும். டோன்ட் வருமா, ஃபர்கெட் வருமா, ஹீன்றது வருமா? மறக்காதீர்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு டோன்ட்ன்றது தான் ஃபஸ்ட்டு வரும். டோன்ட் ஃபர்கெட் டு கேரி அன் அம்ப்ரல்லா, டோன்ட் ஃபர்கெட் டு கேரி அன் அம்ப்ரல்லா. டோன்ட் ஃபர்கெட்டா மறக்காதீர்கள், டு கேரினா வந்து எடுத்து செல்ல, அம்ப்ரல்லானா வந்து குடை. டோன்ட் ஃபர்கெட் டு கேரி அன் அம்ப்ரல்லா. எந்த கதவு திறந்தது? ஸோ இது ஒரு கேள்வி வாக்கியம். அப்போ என்ன வரும்ன்றதை நீங்களே சொல்லுங்கள். டிட் வருமா, விச் வருமா, ஓப்பன்றது வருமா? கேள்வி வார்த்தை தான், விச் தான் வந்து உங்களுக்கு வரும். விச் டோர் ஓப்பன்டு, விச் டோர் ஓப்பன்டு. விச்னா எந்த, டோர்னா கதவு, ஓப்பன்டுனா வந்து திறந்தது. விச் டோர் ஓப்பன்டு. உன் வீட்டு பாடத்தை செய். இது ஒரு கட்டளை இடுறாங்க. அப்போ என்ன வரணும்? செய்ன்றது தான் வந்து செயல். ஸோ அதுக்குரிய வார்த்தை என்னவோ அதுதான் உங்களுக்கு வரணும். ஹீ வருமா, டூ வருமா, வாட்டுன்றது வருமா? செய்க்கு உங்களுக்குரிய வார்த்தை என்னது? டூ தான். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வரும். டூ யுவர் ஹோம்ஒர்க், டூ யுவர் ஹோம்ஒர்க். டூனா வந்து செய், யுவர்னா உங்களுடைய, ஹோம்ஒர்க்னா வந்து வீட்டு பாடம். டூ யுவர் ஹோம்ஒர்க். இன்று காலை நீங்கள் எப்பொழுது எழுந்தீர்கள்? இது ஒரு கேள்வி வாக்கியம். அப்போ எப்பொழுது அதுக்குரிய வார்த்தை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும். வென் வருமா, வேக்கப் வருமா, யூன்றது வருமா? எப்பொழுது அதுக்குரிய வேர்டு வென், அதுதான் உங்களுக்கு வரும். வென் டிட் யூ வேக் அப் திஸ் மார்னிங்? வென் டிட் யூ வேக் அப் திஸ் மார்னிங்? வென்னா வந்து எப்பொழுது, யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் வேக்கப்னா வந்து எழுந்தீர்கள், திஸ் மார்னிங்னா இன்று காலை. வென் டிட் யூ வேக் அப் திஸ் மார்னிங்? மீண்டும் உங்களை வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.